அதானே பார்த்தோம். என்னடா இன்னும் நரி ஊளையிடாம இருக்குன்னு சொல்லி. இந்தா கரெக்ட்டா ஊளையிட்டுருச்சுல. இப்படி வந்து சொல்ற மாரி தான், இப்ப மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இந்தியா, ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் குடுக்கணும்ப்பா. இந்தியா சும்மா இருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்மள சீண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ரொம்ப நாளாவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சரி, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு பார்த்தா, இன்னுமே இந்த பிரச்சனை தீவிரமா தாங்க வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன கெடு விதிச்சிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு 50 நாள் டைம் கொடுத்துருக்காருங்க. இந்த 50 நாளைக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் வந்து ஒத்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யா மேல மிகப்பெரிய பொருளாதார தடையை வந்து விதிப்போம், எக்கச்சக்கமான வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட எந்தெந்த நாடுகள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்க மேலேயும் நாங்கள் வந்து வரி விதிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து அதிரடி காட்டினாரு. ட்ரம்ப் தான் இந்த மாதிரி சொன்னார்னு பார்த்தா, இப்போ நேட்டோவோட சீஃபான மார்க் ரூட்டும் இதே மாதிரி ஒரு கருத்தை தாங்க வந்து சொல்லியிருக்காரு. நேட்டோவோட சீஃப் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் வந்திருக்காரு. அங்கே வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசிட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. பேசினவர் இதை மட்டும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு செவனேன்னு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் நாங்கள் 3 நாடுகளுக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுக்குறோம். அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, இந்தியா, பிரேசில். இந்த 3 நாடுகளும் இந்த பிரச்சனையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் வாங்குறீங்க, அந்த அளவுக்கு ரஷ்யா கூட இணக்கமாக இருக்கீங்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 3 நாடோட தலைவர்கள் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு கால் பண்ணி பேசுங்க. இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிடுறாரு, அதனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ரஷ்யா மேலே ப்ரெஷர் போடுங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து உங்கள் மேலே பொருளாதார தடை விதிப்போம், 100% டேரிஃபை விதிப்போம், ரஷ்யா கூட நட்பு பாராட்டுற எந்த நாடையுமே நாங்கள் சும்மா விடமாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது நமக்கு எம்புட்டு காண்டாகும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போகுது அப்படின்னா இந்த பிரச்சனையில் எதுக்கு நம்ம தலையிடணும்? நம்ம இந்தியா வந்து ரஷ்யா மேலே ப்ரெஷர் போடணுமா? அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும், நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா மட்டும் இல்லை, சைனா, பிரேசில் இது போன்ற நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ப்ரெஷர் போடணுமா? இது என்னங்க நியாயம்? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு செவனேன்னு இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே ஏன் தான் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னே தெரியல. இது இப்போ மட்டும் இல்லை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே மேற்கத்திய நாடுகள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து வந்து அமெரிக்காலேருந்து ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படி இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம், இந்தியா பண்ணுறது ரொம்ப தப்பு, ரஷ்யா இவ்வளோ பெரிய கொடுமைகளை வந்து பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு சொல்லி இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா, 2 நாடுகளும் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க, அமைதி பேச்சுவார்த்தை தான் உங்களோட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே நிலைப்பாடில் தான் வந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறனால நம்ம வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து உக்ரைனை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களா கதை கட்டிட்டு இருக்காங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்களோ தெரிலங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா சொல்கிறத நம்ம கேட்கணும், அதாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்தியா அப்படி பண்ணுறோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நமக்கு எது நல்லதோ, நமக்கு எது பண்ணணும்னு தோணுதோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சில நாடுகளுக்கு வந்து பிடிக்கலைங்க. அது எப்படி இந்தியா தன்னிச்சையாக செயல்படலாம், இந்தியா எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவே நம்ம தான் வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோன்னு பார்த்தா, இவ்வளவு நாள் ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தாங்க வந்து கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யா கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறத கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு தான் ஒரு தடவை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை பார்த்து சரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டார். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க,
ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உலகத்துக்கே பிரச்சனையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணி பேசினார். ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம இந்தியா வந்து விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் வந்து இந்தியா வந்து சீண்டிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது மாதிரி வேலைகளை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு. ஏன்னா அதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் உலகத்தில் எந்த நாடுகளுக்கு இடையில பிரச்சனை நடந்தாலும் அதை ஈஸியாக பேசி தீர்த்துருவேன், நான் மத்தியஸ்தனம் பண்ணிடுவேன்னு சொல்கிறாருல. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர வேண்டியதானே. இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்டோமா, அப்பா நீங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் என்ன அசிமுனிற உங்கள் நாட்டுக்கு கூப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னோமா? உங்களுக்கு பாகிஸ்தான் தேவைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி எங்களோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கோ அதை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு 7 தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவையில்லாமல் இந்தியாவை அவங்க டீமுக்குள்ளே இழுக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை மேற்கத்திய நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க கணக்கு போட்டாலும் அந்த கணக்கெல்லாம் செல்லுபடியே ஆகாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.